ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்கொயர் பிளேன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்கொயர்னால் எல்லா சைடுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனுடைய சைடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 mm சைடு கொடுத்துருக்காங்க. அது எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னா, ரெஸ்ட்டு வந்து ஆன் ஹச்பியில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்குது. ஓகேவா, ஸோ அது எப்படி ரெஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னா எட்ஜ். ஓகேவா, எட்ஜு சைடு அதெல்லாம் கேட்டால் நம்ம ஒரு மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 டிகிரி டு ஹச்பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் எது இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்ஜ் இன்க்ளினேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து லாங்கர் எட்ஜஸ் இன்க்ளைண்டட் 30 டிகிரி டு விபி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ லாங்கர் எட்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஓகேவா, அது என்ன இந்த லாங்கர் எட்ஜ் வந்து எப்படி இருக்குது, இன்க்ளினேஷன் 30 டிகிரி டு விபி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய பேப்பரில் கார்னர்லேருந்து ஏதாவது ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. ஸோ கார்னர்லேருந்து தான் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேலை மூவ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ட்ராக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, லைன் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க, ஒரு ஹரிசாண்டல் ஆக்சஸ் வரைஞ்சிட்டு அதில் XY அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ கரெக்டாக இருக்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி புக்லெட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சஸ் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணோம், XY மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விபின்னு மார்க் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஆக்சஸ்க்கு கீழே இருக்கிறத நம்ம ஹச்பின்னு மார்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த டயக்ராமை நம்ம எங்கே வரையணும், ஹச்பியில் வரையணும். ஓகேவா, ஸோ ஹச்பியில் வரையணும். அது எப்படி வரையணும், அந்த பேஸ் எட்ஜ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம ட்ரா பண்ணோம். ஓகேவா, ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 mm சைடு அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க 30 mm சைடு. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ் ஆக்சஸ் லைனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே பேரலாக கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 30 mm சைடு கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் என்னங்க 3 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதில் 2 கார்னர் இருக்குமா, ஸோ 2 கார்னர்லேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 90 டிகிரி நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்கொயர்னால என்னது எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த பாயிண்ட் வச்சுட்டு, ஸோ இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரொடெக்டரை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு கார்னருக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ ஒரு கார்னருக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 90ங்கிறத வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா, ஏதாவது சில குறைகள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல நாய்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 90 டிகிரி. ஓகேவா, ஸோ 90 டிகிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எல்லாமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம டார்க்காக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் நான் லைட்டாக தான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அதே லைனில் தான் நம்ம என்ன பண்ணோம் 30 சென்டிமீட்டரும் நம்ம வரையணும். ஓகேவா, ஸோ இந்த கார்னர்லேருந்து என்ன பண்ணுங்கள் 90 டிகிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஸ்கேலில் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நமக்கு இந்த என்ன வேணும், இந்த லென்த் நமக்கு வேணும். ஸோ லென்த் நமக்கு வேணும்னா என்ன பண்ணோம் 3 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேலில் 3 சென்டிமீட்டர் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரொம்ப லைட்டாக தான் டார்க் வைக்கணும், அப்படி ரொம்ப டார்க்கெல்லாம் பாயிண்ட் வைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ லைட்டாக டார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 2 பாயிண்ட்ஸை என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பாக்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ரிமைனிங் இருக்கிற பொசிஷன் ரிமைனிங் இருக்கிற லைன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நேமிங் கொடுக்கணும். ஸோ அந்த நேமிங் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் என்ன பண்ணணும், நேமிங் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ A, நெக்ஸ்ட் இங்கே B, நெக்ஸ்ட் இங்கே C, இங்கே D. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நேமிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்கொயரை அப்படியே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஓகேவா, ஸோ நம்ம கீழேருந்து பார்க்குறோம். ஸோ அப்போ கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு A தெரியும், ஆனால் என்ன இருக்கும், D வந்து ஹிடனில் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த லைனை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ டார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நேமிங் கொடுக்கணும். ஸோ நேமிங் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா கீழேருந்து தானே பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், B நமக்கு தெரியும், B டேஷ் போடணும். ஓகேவா, B டேஷ், நெக்ஸ்ட்டு C டேஷ். ஓகேவா, C டேஷ் வந்து தெரியாது, அது ஹிடன். ஓகேவா, A டேஷ், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் D டேஷ், அது வந்து ஹிடன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் சிம்பிள் பொசிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். ஸோ சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு. சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு 40, கரெக்டாக அந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தள்ளியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ தள்ளி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 40 டிகிரி இன்க்ளினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு.
நான் இப்போ வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் நான் போடுறேன். இங்கே என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வரையலாம். ஓகேவா, இந்த ஸ்கொயர் லாமினா நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கும் அதே மாதிரி டுவோர்ட்ஸ் ரைட்டில் தான் அந்த இன்க்ளினேஷன் போட்டிருப்பேன். பட் ரெண்டுமே ஓகே தான். ஓகேவா, தப்பு கிடையாது. ஓகேவாப்பா. ஸோ பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் டுவோர்ட்ஸ் லெஃப்ட்டுக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் லெஃப்ட்டில் ட்ரா பண்ணியிருப்பேன், அதே மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி டேஷ் சி டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதை இந்த பி டேஷ் சி டேஷையும் ஏ டேஷ் டி டேஷையும் மெஷர் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் காம்பஸில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அங்கே ஒரு லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஆர்க் கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நேமிங் கொடுத்துக்கோங்க. A1 டேஷ் நெக்ஸ்ட்டு D1 டேஷ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த லைன் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், நம்ம டார்க் பண்ணணும். ரிமைனிங் எக்ஸஸாக லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் டார்க் பண்ணிடக்கூடாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்ஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணோம், கீழே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இதையும் கீழே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ வெர்டிக்கலாக இருக்கிற பாயிண்ட்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹரிசாண்டலாக இருக்கிற அதையும் என்ன பண்ணோம், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் அதுலேருந்தே நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும். நேமிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் பொசிஷனில் என்ன நேமிங் இருந்துச்சோ அதே நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ இந்த ஸ்கொயர்னால் என்ன பண்ணுறேன், அந்த சிம்பிள் பொசிஷனில் என்ன நேமிங் இருந்துச்சோ அதே நேமிங் இங்கே கொடுத்துக்கோங்க. என்ன நேமிங் வரும் அப்படின்னா, இங்கே ஏ டேஷ் ரிமைனிங், இங்கே B1 இங்கே C1 நெக்ஸ்ட் இங்கே D1, இங்கே வந்து என்ன வரும் A1. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன முடிஞ்சிடுச்சு, நமக்கு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஆங்கிளையும் நம்ம மார்க் பண்ணிடுங்க. எவ்வளோ மார்க் பண்ணோம், 40 டிகிரி. ஓகேவா, அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்னதாக ஆரோ மார்க்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜ் இன்க்ளினேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணோம். ஸோ ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டுவோர்ட்ஸ் லெஃப்ட்டில் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ 30 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரா ஒன் லைன். ஓகேவா. இது ஸ்கொயர்னால எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் பவுண்ட்ரி வரையணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. இது இன்க்ளினேஷன் வரைஞ்சிக்கோங்க 30 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கொயரை இந்த இன்க்ளைனில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல C1 அப்படி C2, ஏன்னா நெக்ஸ்ட்டு பொசிஷன் தானே. ஸோ C2 நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், C2வும் D2 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய காம்பஸில் வச்சு என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதில் லைட்டாக கொஞ்சம் தெரில, வெயிட் பண்ணுங்கள், வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், C2வும் B1 தான் என்ன பண்ணணும், நம்ம மெஷர் பண்ணோம். ஓகேவா. சப்போஸ் நீங்கள் காம்பஸில் மெஷர் பண்ணாலும் சரி தான், இல்லை உங்கள் ஸ்கேலை நீங்கள் மெஷர் பண்ணாலும் சரி தான். ஓகேவா. ஸோ ஸ்கேலை மெஷர் பண்ணும்போது ஸ்கொயர் நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், 3 சென்டிமீட்டரே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ 3 சென்டிமீட்டர் இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 90 டிகிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ 90 டிகிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது மேக்ஸிமம் காம்பஸில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த B2லேருந்து இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பாருங்களேன். ஸோ எந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். பட் C2லேருந்து உங்களுக்கு பாயிண்ட் தெரியாது. ஓகேவா. அதனால பெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்டரை வச்சு B2லேருந்து என்ன பண்ணுங்கள், 90 டிகிரி எங்கே வருதுன்னு பாருங்கள், அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு சின்னதாக ரொம்ப லைட்டாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி C2ல் உங்கள் ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்கே 90 டிகிரி மார்க் பண்ணுங்கள். 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்கொயர்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, எல்லா சைடுமே ஈக்குவல் தானே. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுங்கள், C2லேருந்து என்ன பண்ணுங்கள், 3 சென்டிமீட்டர் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது C2 இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டார்க்காக வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண பிறகு டார்க்காக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது 3 மேக்ஸிமம் எப்படியும் அது 3 தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், B2லேருந்து நம்ம 3ங்கிறது மார்க் பண்ணுறோம். எனக்கு வந்து 3 வரல. ஓகேவா. ஸோ 2 பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ எனக்கு மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 2.4 கிட்டே வருது. அப்படி என்ன பண்ணோம், அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து அந்த இன்க்ளைன் ஆகிருக்குல்ல, அந்த லைனில் தான் என்ன பண்ணோம், ட்ராக் பண்ணி என்ன பண்ணோம், அந்த லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய வேல்யூ A2. நெக்ஸ்ட் இதனுடைய பாயிண்ட் D2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரப் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நல்லா டார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ A2 D2 C2 B2 இதை நம்ம என்ன பண்ணோம், டார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கீழே வரைஞ்சிருக்கிற ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ C2லேருந்து நெக்ஸ்ட்டு D2லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை இன்னும் கொஞ்சம் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட்டு இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு A1 D1 அந்த லைனையும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேமிங் கொடுக்கணும். ஸோ இப்போ நேமிங் கொடுக்கும்போது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா C2 எங்கே கரெக்டாக வருதுன்னு பாருங்கள், B2 எங்கே வருதுன்னு பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த சைடு B2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இது B2 ஜாயின் ஆகிற இடத்துல தான் என்ன பண்ணோம், நீங்கள் B2 டேஷ். ஓகேவா? அது எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. அதனால் என்ன நீங்கள் மார்க் பண்ணுவீங்க, B2 டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், C. நெக்ஸ்ட் A இருக்குது. ஓகேவா? A எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ கீழே நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற லைன் எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அங்கே A2 டேஷ். நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள் C2. அந்த CC எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? CC எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது. ஸோ C2 டேஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் D எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள், மேலே மீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்குடைய நேம் வந்து D2 டேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் நீங்கள் பென்சிலில் நல்லா பண்ணோம், நல்லா டார்க்காக ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஆக்சுவலாக இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு சம்மு. நெக்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் டார்க் பண்ணணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், டார்க் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயருக்குலாம் நீங்கள் என்ன பண்ணல, அந்த டைமென்ஷன் நம்ம மார்க் பண்ணலையா, கடைசி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு டைமென்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிடணும், மார்க் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்கிற ஸ்கொயர், கீழே இருக்கிற ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஸ்கொயர், நெக்ஸ்ட் இந்த 40 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கிற லைன், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், டார்க் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்ங்கிற மறக்காமல் எழுதிடணும். ஓகேவா? ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. லாஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம டார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயரோட டைமென்ஷன் 13 நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகேவா?